ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸோட பேசிக்ஸ் பற்றி டீச் பண்ணியிருக்கிறேன். இதில் 2 லெவல் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல் இஸ் ஃபார் பிகினர்ஸ். திஸ் இஸ் பியூர்லி ஃபார் கிட்ஸ் அண்ட் சில்ட்ரன் அப் டு 3rd grade. அண்ட் செகண்ட் லெவல் இஸ் இன்டர்மீடியேட் அண்ட் அட்வான்ஸ்டு லெவல். ஸோ செகண்ட் லெவல் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து அதுக்கு மேலே இருக்கிற கிளாஸஸ் வரைக்கும் பார்க்கலாம். ஸ்கூலில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸே படிக்காமல் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி லோவர் கிளாஸஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்காமல் ஃபர்ஸ்ட் டைம் 11th 12th கம்ப்யூட்டர் குரூப் எடுக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சீரியல் பட் கோட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். Hello children, how are you all? Superb, I'm fine too. Thank you. Okay, today we are going to learn the subject computer science. இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க போறோம். ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர்னா என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாரும் கம்ப்யூட்டர் பார்த்துருக்குறீங்களா? கம்ப்யூட்டர் எப்படிமா இருக்கும்? எஸ், கம்ப்யூட்டர் பார்க்குறதுக்கு டிவி மாதிரியே இருக்கும்ல. நமக்கு டிவிக்கு ரிமோட் வச்சுருப்போம். அதே மாதிரி கம்ப்யூட்டரில் மவுஸும் கீபோர்டும் வச்சுருப்போம். அப்புறம் டிவியில் சவுண்டு கேட்குறதுக்கு நமக்கு டிவிலேயே ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கம்ப்யூட்டரில் சவுண்டு கேட்குறதுக்கு நம்ம பக்கத்தில் 2 ஸ்பீக்கர் வச்சுருப்போம். அப்புறம் கரண்ட் போயிடுச்சுன்னா நமக்கு டிவி தெரியாதுல்ல. அதே மாதிரி கரண்ட் போயிடுச்சுன்னா கம்ப்யூட்டர் பார்க்க முடியாமல் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம யூபிஎஸ் வச்சுருப்போம். அடுத்து கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம சிபியு வச்சுருப்போம். சிபியு பாக்ஸ் வச்சுருப்போம். சிபியு பாக்ஸ் பார்த்துருக்குறீங்களா? பெருசாக இருக்கும்ல, கம்ப்யூட்டருக்கு கீழே வச்சுருப்பாங்கல்ல, அதுதான் சிபியு பாக்ஸ். சரியா? உங்களுக்கு ஸ்க்ரீனில் எல்லாமே வரும், எல்லாத்தையும் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் அ மெஷின். கம்ப்யூட்டர் ஒரு மெஷின் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கம்ப்யூட்டர்னா என்னது? கணினி. மெஷின்னா என்னது? இயந்திரம். மெஷின்னா இது ஒரு எலக்ட்ரானிக் மெஷின். சரியா? கரண்ட் இருந்தால் மட்டும்தான் கம்ப்யூட்டர் வேலை பார்க்கும். கம்ப்யூட்டர் கரண்ட் இல்லாட்டி வேலை பார்க்காது. நம்மளால கம்ப்யூட்டரில் கேம் விளையாட முடியாது, கரண்ட் இல்லாமல் படம் பார்க்க முடியாது, நம்மளால பாடம் படிக்க முடியாது. கரண்ட் இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே பண்ண முடியும். சரியா? நெக்ஸ்ட், கம்ப்யூட்டர் இஸ் அ மேன்-மேட் மெஷின். கம்ப்யூட்டர் ஒரு மேன்-மேட் மெஷினா? மேன்னா யாரு? மனுஷன். அப்போ நம்ம எல்லாரையும் படைச்சது யாரு? கடவுள். மரம், ஆறு, மலை இது எல்லாத்தையுமே படைச்சது கடவுள் தான். ஆனால் கம்ப்யூட்டர் இஸ் அ மேன்-மேட் மெஷினா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதனால் தயாரிக்கப்பட்ட ஒரு இயந்திரம். மனுஷங்க கண்டுபிடிச்சது தான் என்னது? கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் நம்மக்கிட்ட என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் இந்த லெசனில். அதுவே நமக்கு சொல்லி தருது. அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஹலோ கிட்ஸ், கேன் யூ கெஸ் ஹூ ஐ ஆம்? கம்ப்யூட்டர் என்ன சொல்லுது? ஹலோ குழந்தைங்களே, என்னை யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குது. ஐ ஆம் அ மேன்-மேட் மெஷின். அது சொல்லுது, நான் மனுஷனால் தயாரிக்கப்பட்ட ஒரு இயந்திரம். யூ கேன் கால் மீ கம்ப்யூட்டர். நீங்கள் என்ன கம்ப்யூட்டர்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லுது. நம்ம எல்லாருக்குமே ஒரு பேர் இருக்குதுல்ல. மிஸ்ஸுக்கு ஒரு பேர் இருக்கு, உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, அப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லாருக்கும் பேர் இருக்குதா? அந்த பேர் சொல்லி தானே கூப்பிடுறோம். அதே மாதிரி நம்ம படம் பார்க்குறோம்ல, வீட்டில் பாட்டெலாம் பார்க்குறோம்ல, அது எதில் பார்க்குறோம்? டெலிவிஷனில் பார்க்குறோம். டிவி, அதோட பேர் டிவி. அதே மாதிரி இந்த இயந்திரத்தோட பேர் என்ன? கம்ப்யூட்டர். COMPUTER. கம்ப்யூட்டர். ஐ ஆம் நாட் அ லிவிங் திங். எனக்கு உயிர் கிடையாது அப்படின்னு கம்ப்யூட்டர் சொல்லுது. நம்ம எல்லாருக்குமே உயிர் இருக்குதுல்ல,
நம்ம எல்லாருமே வாழ்கிறோம்ல, ஆனால் கம்ப்யூட்டரால் வாழ முடியாது. அதுக்கு உயிர் கிடையாது. அதை அடித்தா அது அழுகாது, அதுக்கு வயிறு பசிக்காது நம்மள மாதிரி. சரியா? ஓகே. ஐ ஒர்க் ஆன் எலக்ட்ரிசிட்டி. நான் கரண்ட் இருந்தால் தான் வேலை பார்ப்பேன் அப்படி சொல்லுது. நம்ம கரண்ட் இருந்தால் தான் வேலை பார்ப்போமா? அப்படிலாம் கிடையாதுல்ல. நம்ம சாப்பாடு சாப்பிட்டாலே நம்மளுக்கு எனர்ஜி கிடைச்சிரும், நல்லா தூங்கணும்னாலே நம்மளுக்கு எனர்ஜி கிடைச்சிரும், நம்ம வேலை பார்ப்போம். ஆனால் கம்ப்யூட்டருக்கு சாப்பாடு தூக்கம் கிடையாது. அதுக்கு பதிலாக அது எதை வச்சு தான் வாழுது? அது கரண்ட்டுனால மட்டும்தான் நமக்கு வேலை பார்த்து கொடுக்கும். ஐ ஒர்க் வெரி ஃபாஸ்ட். நான் வேகமாக வேலை செய்வேன் அப்படின்னு கம்ப்யூட்டர் சொல்லுது. நம்ம யோசிச்சு செய்கிற வேலையை கம்ப்யூட்டர் சில நொடிகள்லையே டக் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடும். ஐ மேக் யுவர் ஒர்க் ஈஸி. கம்ப்யூட்டர் என்ன பண்ணுமா? நம்ம வேலையை நமக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்துருமா. நம்ம கஷ்டப்பட்டு செய்கிறத கம்ப்யூட்டர் நமக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்துருமா. சரி, இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர் எ மெஷின் அப்படின்றத பார்த்துருக்கோம். கம்ப்யூட்டர்னா என்ன, அதை எப்படி சொல்லுவோம், அது எப்படி வேலை பார்க்கும், அது எதுக்காக நம்மளுக்கு வேலை பார்க்குது, எல்லாமே பார்த்தோமா? ஓகே சில்ட்ரன், அடுத்த கிளாஸில் நம்ம கீபோர்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டோன்ட் ஸ்கிப் திஸ் வீடியோ. வாட்ச் திஸ் வீடியோ டில் த எண்ட். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஐ டாட் யூ மெனி திங்ஸ் அபவுட் கம்ப்யூட்டர். நான் கம்ப்யூட்டர் பற்றியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தை பற்றியும் இந்த வீடியோவில் நிறையா சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மிஸ் கிட்ட கேளுங்க. தேங்க்யூ. Happy morning students. This is computer science period. So all of you take your computer science notebook. Have a separate notebook. Take a new notebook. Your pen, pencils, eraser, sharpener and scale. Okay, hope you are all ready for the class. Have you all taken your breakfast? Finished your breakfast? Hope you are all fine. Got settled? Okay, the class starts now. So, first of all, what is a computer? Computer is called Kanini in Tamil. Okay, a computer is an electronic machine. So, it is a machine and it is electronic machine that takes in data. So, computer is like human body, like how we have separate parts for us. Similarly, computer is also having its own parts. We have human body parts, right? Eyes, nose, mouth. So similarly, computer also has different parts like keyboard, mouse, printer, scanner and etc. What do? We eat food, right? Human beings, animals, birds, everything, they eat food. How do we eat food? We take the food and consume through our mouth. Okay, we intake the food through our mouth and it passes through the throat, through food pipe, and it enters into the body. It enters the stomach and it processes the food. It like takes all the energy process is going on inside the stomach. Then it excretes the waste. It removes the waste through our excretory system. Similarly, computer also, it takes in the data, it collects the data. Okay, whatever data you are entering through the keyboard or through the mouse, it collects all the data inside. It processes all the data. Okay, like how the food which we eat through our mouth is processed inside the stomach, right? It is getting digested, it is absorbing the energy and it should separate the waste. So similarly, this data is also processed inside the computer and it removes the output. It removes the last content. It releases the last final thing. That is called the output. It processes the data and produces the information. It gives us the final details. Okay, so human body and computer processes in the same way. Okay, there are different parts of computer. What are all the parts? Do you know? Yes, keyboard, mouse, printer, scanner, headphone, then microphone, joystick, hard disk, system unit,
UPS, CD DVD discs, USB or flash driver, and so on. There are many parts. Okay. So first, what is a keyboard? Yes, there are many keys in the keyboard, right? So there will be many buttons with which we enter the data, with which we type. That is called keyboard. Then mouse. Yes, mouse has two buttons. One is left button and the second thing is right button, and there is a scroll bar in the middle. It is used to scroll up and down and left and right. And next, printer. What is a printer? Yes, a printer is a machine into which you give a paper and it prints the data and it gives you the printed sheet. Then speaker. Speaker is a thing which helps you to hear it little louder, like we hear songs, right, in speakers. So similarly, we use speaker here. Next, headphones. What are headphones? You use headphones in computer, in mobile, in laptop, in tablet, right? To hear something only for yourself alone, not for others. So that is headphones. Then microphone. Microphone means mic. Okay. So in all mobile phones there will be a mic through which you can talk and it hears to the other person to whom you talk. That is called microphone. Then CD or DVD disc. CD means compact disc. Okay. So these are all called drives. There is a port, separate port in CPU, right, for CD disc. You click a button, then there will be a drawer like thing. Inside that you should keep the CD, and if you click the button again, the CD goes inside. So that is also a part of computer. Then system unit. System unit is a part of CPU. Okay. So CPU is a part of computer. System unit is a part of CPU, central processing unit, CPU. In that one part is called system unit. Next, USB or flash driver. You know pen drive, right? So similarly it is USB or also called flash driver. Then hard disk. Do you know what is hard disk? It looks like a tech like thing, a disk like thing, like a cassette. It is used like a cassette for storage purpose. So in mobile also we have hard disk, right? Like how we store data in memory card, similarly we can store many things in hard disk. Then what is joystick? Do you know joystick? Yes, a joystick is used to play video games. So when you play video games, you use a remote control like pattern, right? That is called joystick. So when you give data through that, it like processes the data, the computer processes the data and it lets you play the game. Next, scanner. What is a scanner? Yes, a scanner is like it looks like a Xerox machine, right? So when you give any content inside the scanner, it scans what is given in that material inside the computer. The computer scans it and it shows the data through the computer. We can see the entire thing in the computer which is available in that material. Okay. These are all few parts of the computer. Okay, now we are going to discuss what is input device. What is an input device? An input device is used to enter data to the computer. Enter data to the computer means, for example, for eating, how do we eat? We take the food in the hand and we put it inside our mouth and it enters through the food pipe. Similarly, the food for the computer, the data for the computer is entered inside it through its mouth. The mouth is the input device. Through the input device it enters. Okay, those are called input devices. Few examples are keyboard. When we type the content, the computer takes the input from the keyboard. Then mouse. We click left button, we use right button, we use the scroll bar, we touch here and there, right? Through mouse. So it accepts whatever we touch, it accepts whatever we click, whatever we choose, whatever we select through mouse. So mouse is also an input device. And microphone. Microphone is mic. So you take the mic and you speak, right? So it collects your voice, it stores your voice, it intakes your voice and it gives it to the opponent person who is hearing yours.
that is also an input device. Then output device. What is output device? Yes, when our body has food inside, after collecting the energy, after separating energy from the food, it releases the waste, right? The waste goes out of the body, excretes out of the body. So, similarly, computer also, it is not giving out the waste, it is giving out the finished thing, the final process, that is called output. So, in order to get the information from the computer, we use output device. Through output device only we get the information from the computer. For example, we print using printer, right? So there will be few information in the computer, and that information is given to us in the form of a paper, printed paper. So using printer we collect the information, and so it is an output device. Then speaker. So when someone speaks or when a song is played, it hears very loud, in a louder voice to others, right? So that voice comes out, it is shown out, displayed out, projected out, and so it is called an output device. And next, headphones. So you plug in your headphones inside your mobile phone and you just wear it on your ears, around the head sometimes, and you are hearing the voice from the device. You are hearing it out inside the ears, right? So as it hears out, it is called an output device. And still there are many more input and output devices. So I have given you few parts of the computer, right? 12 parts I have given. So let me now tell you which is output and which is input among them. So mark it and keep. It shall come for one words. First is printer. So printer, it prints out. So it is an output device. Speaker, we hear the sound out. So it is an output device. Scanner, it scans the content into the computer and shows it to us. So it is input, it intakes the content. Joystick, it intakes the data which we type, like on, off, left, right, we click the button. According to that, the game moves, right? So we are giving it input, we are feeding it. So it is an input device. Next, hard disk. Hard disk is a storage device. Yes, storage. It stores, it collects the data. Next, keyboard. We type the things and it intakes. So it is also an input device. Flash driver or USB. When you put on the pen drive into a computer, so it opens automatically, right? It says open folder, and you go inside the folder and you select the file which you want, or the movie which you want, or the song which you wish to play. You just start playing. So it just inputs the content to the computer. It is input device. Next is system unit. System unit, as I told you, central processing unit means it processes the content. First is input, eating, then processing, that is called removing the waste and separating the energy, that is called the processing unit here. And final thing is excretion, that excretion is called output. So processing unit is process. Next, microphone. We give the content through mic inside the device, into the device. So that is input. Mouse. Again, we click, we choose, we select, we deselect. So we are giving input, that is input device. Next, headphones. The song is heard out. So that is output device. Then CD or DVD discs. When you put the CD or DVD disc into the slot, into that drawer, it just takes the CD inside and it gives the information which is available in the CD. So it is giving you the input. These are all few input devices, output devices, and parts of the computer. So students, hope you understood today's topic. So today's homework is write what is a computer, parts of the computer, input device and its examples, output device and its examples in your notebook. Okay. Copy it down in your classwork note.